ராஜ்நெட் நேயர்களுக்கு ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 32 வருடங்களாக கலை இலக்கிய ஊடக பணிகளை செய்து வருகிறேன். மதுரை சம்பவம், தொப்பி, சிவப்பு எனக்கு பிடிக்கும் போன்ற திரைப்படங்களை எழுதி இயக்கி வெளியிட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 1995 வருடம் தஞ்சாவூரில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டிலே, 8வது உலகத்தமிழ் மாநாட்டிலே புதுக்கவிதைக்கான தமிழக அரசினுடைய முதல் பரிசை பெற்றுள்ளேன். மறைந்த புரட்சி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த விருதை எனக்கு வழங்கி கௌரவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இத்தகைய நீண்ட நெடிய பணியை பாராட்டி தற்போது நைட் ஆஃப் மால்டா ஜெருசலேம் என்ற அமைப்பு எனக்கு செவாலிய விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. இந்த விருது பெறுகிற முதல் தமிழன் நான் என்பதை தாழ்மையான பெருமிதத்துடன் உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரான்ஸ் நாடு வழங்குகிற விருது கௌரவ விருது. ஆனால் நைட் ஆஃப் மால்டா ஜெருசலேம் வழங்குகிற அந்த செவாலிய விருது ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிற விருது. கிட்டத்தட்ட 960 வருடங்களாக இந்த அமைப்பு இந்த விருதை வழங்கி வருகிறது. மேலை நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட அந்த விருது தற்போது ஒரு குடிமகனாகிய, தமிழ் குடிமகனாகிய எனக்கு வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. எனவே இந்த விருதை மக்கள் மத்தியிலே அறிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய திரையுலக பணிக்கு நீங்கள் உந்து சக்தியாகவும் உங்களுடைய அன்பும் வாழ்த்துதலும் பாராட்டுதலும் எனக்கு தேவை என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பெரிய பெரிய பஞ்சாயத்தை தீர்த்தது ஞானவேல் ராஜாக்கு தான். உத்தமல்லன் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனை. பேசுவதற்கு ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நீ என்ன செய்தாய்? போக்கிரி ப்ரொடியூசர் 2 கோடி ரூபாய் விசாலுக்கு கொடுத்துருந்தாரு. உன்ன மாதிரி பாயும்பள்ளி ரிலீஸ் ஆகும்போது உனக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கினீங்க. உன்னை தயாரித்து ஒரு 20-25 ப்ரொடியூசர் 30 ப்ரொடியூசர் பண்ணல. எவன் வீட்டுக்குன்னா ஒரு தடவை நீ போயிருப்பியா? அதுக்கூட கொடுமை. மதகத ராஜா 30 கோடி பைனான்சியல் ப்ராப்ளத்தில் நிற்குது. நீ பார்த்து கிண்டல் பண்ணுறியா? கௌதம் மேனனுக்கு ஒரு ப்ராப்ளம், உடனடியாக 1 கோடி வேண்டும். இந்த சங்கத்துக்கு உனக்கு ஆதாயத்தம் பண்ணமே, பழைய வரலாறு சொல்லணுமா? எத்தனை முறை ரெட்டு கார்டு வாங்கியிருக்கிற ஆந்திரா பிரதேசத்தில் சொல்ல இவன் கண்ணை கசிக்க அழுதுகினே இருக்கிறான். பிரகாஷ்ராஜ், உன்னை கேட்குறேன், நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணோமா? நான் சொல்லணுமா? ஆகவே நீ பேசுறதுக்கு முன் கண்ணாடி முன்னாடி நீ பார். நீ யார் சொல்லி நிற்கிறன்றது எனக்கு தகவல் அனுப்பிச்சல. ஒரு பெரிய நடிகர், நீ நில்லு. கேரவனில் உட்காந்து எனக்கு தகவல் வருது. அடுத்தது நீ நில்லு, நாங்கள் இறங்கி காமிக்கிறோம். நீ ஜெயிச்சுட்டு பார்க்கலாம். என்ன டெபாசிட் வாங்குற நாங்கள் பார்த்துட்றோம். இன்னும் நிறைய மேட்ரு வச்சுருக்கிறேன். கிளைமாக்ஸ் இன்னொரு தேதி எப்போப்பா?